நாங்க முடிச்ச பிறகு போறோம். இந்த கூட்டத்தில் நெரிசல்ல போக முடியாதுங்களா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இங்க கிளம்பாக்கம் மாத்திட்டாங்க. காய்கறி சந்தையும் இங்க இருந்து திருமலைக்கு மாத்த போறதா சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க செப்டம்பர்ல கூட அறிக்கை கொடுத்திருந்தீங்க. தமிழக அரசு கடுமையா மறுத்திருந்தாங்க. ஆனா ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது நிச்சயமாக அது பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்கள் செய்யும். ஏன்னா இது இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதுவாக இருக்கிற பகுதி. இது ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம். இதுல அவங்க திட்டம் இங்க இருந்து மாத்தி இதை ஏதாவது ஒண்ணு வித்துடணும். அதனால இது இங்க நல்லா இருக்குது. இன்னும் அதிகமா வசதிகளை ஏற்படுத்தணும். இங்க கொத்தவாச்சாவடியில நீங்க மாத்தினாங்க. அப்ப இங்க இருந்து திருமலை சாய்க்கு மாத்துறதுல அங்க நீங்க வேற விதமா கொண்டு போங்க. இங்க இருக்கணும். இங்க அவசியமானது இது. இங்க இருக்கணும். மக்கள் வந்து போறதுக்கு கரெக்ட் சரியா இருக்கும். இங்க மெட்ரோ வசதிகள் எல்லாமே இருக்குது. இங்க அது இப்ப இவ்வளவு காலமா என்ன ஆயிடுச்சு? இல்ல ஏன் நீங்க அந்த மதுரை வாயில் பறக்கும் சாலையை கட்டிருந்தீங்கன்னா நேரம் ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காது. காசு லஞ்சத்துக்காக தான் திட்டத்தையே நீங்க இவ்வளவு நாளா கட்டாம வச்சிருக்கீங்களே. அந்நேரம் பண்ணிருக்கணும். அது செஞ்சிருந்தா ஒன்னும் பிரச்சனைக்கு போறது இல்ல. ராத்திரில தான் வரப்போகுது. அதுல இன்னொன்னு போக்குவரத்து நெரிசலுக்காக அது திட்டமிடுகிறது. அதெல்லாம் அதாவது வரும் காலம் பாத்தீங்கன்னா அதிக அளவில் பேரிடர்கள் வரப்போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தில் இது நான் மட்டும் கடந்த 15 ஆண்டு காலமாக சொல்லி வந்துட்டு இருக்கேன். இதை பத்தி எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ யாரும் பேசுவது கிடையாது. இப்ப நம்ம பாதிப்பு தொடங்கிடுச்சு. இதுக்கு பிறகு அரசு தடுப்பு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இப்போ என்ன மிட்டிகேஷன் சொல்றது. அதுல இப்ப நம்ம சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அடையார் ஆறு வடிகால், அதாவது 5 வடிகால் இருக்கு. அடையார் ஆறு, கொசஸ்தலை ஆறு, கூவம் ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய், அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த 5 பெரிய வடிகால் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் இந்த 5 வடிகால்ல வடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போயிடுச்சு. அத மேல எம்ஆர்டிஎஸ் கட்டியிருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதுல குப்பையா இருக்கு. உள்ள போனா சாக்கடை, குப்பை, பிளாஸ்டிக் தான் இருக்குது. அதுல தண்ணி போறது வழியே கிடையாது. அது இல்லாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 12,500 ஏக்கரா இருந்தது. இவங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 ஏக்கர் தான் இருக்கு. அதுல எல்லாமே ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அதுல கூவமாறு இன்னைக்கு சாக்கடையா மாத்திட்டாங்க. கொசஸ்தலை ஆறு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த கடைசி இடத்துல சாக்கடையா இருக்குது. அதுல அடையார் ஆறு முழுசா சாக்கடையா மாறி இருக்கு. அடையார் ஆறுக்கு என்ன பண்ணணும்? செம்பரம்பாக்கம் ஏரியில வர தண்ணி தான் அடையார் ஆறு மூலமா வருது. அது இல்லாம செம்பரம்பாக்கம் மேல இருக்கிற பல ஏரிகள்லாம் அந்த வஞ்சி அந்த ஆத்துல வருது. அதுக்கு என்ன செய்யணும்னா செம்பரம்பாக்கம் வழிகிற காலத்துல அங்கிருந்து ஒரு கெனால் பாலாத்துல போய் கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பல திட்டங்கள் கொண்டு வரணும். அது இல்லாம சென்னைக்கு 10 ஏரிகளை உருவாக்கணும் புதுசா. ஒவ்வொரு ஏரியும் 1 டிஎம்சி, அரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரிகள். இந்த ஏரிகள் சென்னைனா சென்னை அருகில் நான் சொல்லல, சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில், மதுராந்தகம் பின்னாடி பக்கத்துல, காஞ்சிபுரம் பக்கத்துல, அந்த பக்கத்துல வாலாஜா, மீஞ்சூர், ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஏரியால ஒரு 10 ஏரிகளை உருவாக்கணும். சென்னையில வெள்ளம் வர நேரத்தில் இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வாய்க்கால் மூலமாக, சில இடத்துல நீரேற்று மூலமாக அந்த ஏரிகளுக்கு கொண்டு போகணும். ஏன்னா வருங்காலம் சோதனையான காலம். மிகப்பெரிய நமக்கு பாதிப்பு வரப்போகுது. வர தண்ணி வரல. இப்ப இந்த வருஷம் வடகிழக்கு பருவம் 4 மாவட்டத்தில் மட்டும்தான் பெஞ்சிருக்கு. மற்ற மாவட்டத்திலாம் பற்றாக்குறை. வடகிழக்கு, தென்மேற்கு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பத்தல. மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா 71 அடி, 34 டிஎம்சி தான் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி. இது விவசாயம் பண்ண முடியாது. சம்பா அங்க பத்தல. இந்த வருஷம் சம்பா மிக மோசமா பாதிப்பு இருக்க போகுது. குறுவையே பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு பயிர் குறுவையில. அப்போ வரும் காலம் மோசமா இருக்க போகுது. சென்னைக்கு அப்படி வெள்ளம் வந்தா கூட டைவர்ஷனரி கெனால்ஸ் இருக்கு. டைவர்ஷனரி கெனால்ஸ் நிறைய கட்டணும். டைவர்ஷன் கெனால் கட்டிட்டு இப்போ அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருந்து நம்ம ஒக்கிய மதகு வழியா, தொரப்பாக்கத்துல ஒக்கிய மதகுன்னு இருக்கு, அந்த வழியா பாத்தீங்கன்னா முட்டுக்காடுல போய் சேருது தண்ணி. அது போறதுக்கு 14 கிலோமீட்டர். முட்டுக்காடுல சில நேரம் தண்ணி இந்த சாண்ட் பேங்க்னால தண்ணி போக முடியல.
இல்ல அதை தாண்டி போய் கோவளத்தில் போவோம், இல்ல மகாபலிபுரத்தில் போய் தண்ணி போதும். ஆனா அவ்வளவு தூரம் போச்சுன்னா தண்ணி பேக்லாஷ் இருக்கும். ஒக்கிய மதகுல இருந்து கடலுக்கு அங்க பகுதியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அந்த 1.5 கிலோமீட்டர்ல ஒரு வாய்க்கால் கட்டி அந்த தண்ணியை வெள்ளம் தண்ணி அங்க ஏத்துனா டக்கு தண்ணி இங்க வடியும். இதெல்லாம் பல யோசனைகள் நாங்க பல முறை சொல்லியிருக்கிறோம். நாங்க அதனால இந்த யோசனைகள் ஜிஐஎஸ் மேப்பிங்ல எந்த தெருவில் எவ்வளவு தண்ணி நிற்கும் எல்லாமே பண்ணணும். இருக்கிற ஏரிகளை பாதுகாக்கணும். இனி இதுக்கு மேல ஆக்கிரமிப்பு இல்லாம பார்க்கணும், ஏரிகளை பாதுகாக்கணும். அப்புறம் இந்த சென்னைக்கு தண்ணி வர்றது ஒன்னு வீராணம் மூலயமா வருது, அடுத்தது பாலாறு தண்ணி. எப்படி பாலாறு தண்ணின்னு கேக்குறீங்களா? பாலாறு தண்ணி செம்பரம்பாக்கம் வரைக்கும் வருது. அது எனக்கு அங்கே வடிஞ்சு வருது. அதில் காவிரிப்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணி வருது இருக்கு. அதெல்லாம் அப்புறம் கிருஷ்ணா தண்ணி வருது எல்லாம். அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட் பண்றீங்க. டீசாலினேஷன் பிளான்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபெயிலியர் மாடல். தமிழ்நாட்டில் சென்னையில் ஆண்டுக்கு மழை பார்த்தீங்கன்னா சராசரி மழை 1050 மில்லிமீட்டர் வருது. 1050 மில்லிமீட்டர் மழை பெய்கின்ற ஒரு நகரத்துக்கு டீசாலினேஷன் பிளான்ட் தேவையா? உங்களுக்கு அந்த தண்ணியை பாதுகாக்க துப்பு கிடையாது. இவ்வளவு காலமா விட்டுட்டீங்க. அதை விட்டுட்டு டீசாலினேஷன் பிளான்ட் எங்க போடுவாங்க? சவுதி அரேபியா, துபாய் மழை இல்லாத பகுதியெல்லாம் போடுவாங்க. இஸ்ரேல் போன்ற நாடு, சவுதி அரேபியா போன்ற நாடு அங்க 50 மில்லிமீட்டர் 30 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யும். ஆனா இங்க சென்னைக்கும் டீசாலினேஷன் பிளான்ட் போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் சாதாரணமா திட்டமிடாதது, அவங்களுக்கு தெரியல, ஏதோ போடணும்னு போட்டாங்க. இருக்கிற தண்ணி இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும். அதனால இது போடுறது. அது இல்லாம ஏமா நீங்க கேட்ட கேள்வி இந்த அரசாங்கம் செய்யணும். மக்களும் அடாப்டேஷன், மக்களும் மாறிக்கணும். இது இன்னைக்கு அப்புறம் மழை பெய்ஞ்சுதான் ஆகும், வெள்ளம் வந்துதான் ஆகும். அதுக்கு நம்ம என்ன தயார் நிலையில இருக்கணும். அது இல்லாம இப்போ வானிலை மையம் துல்லியமா சொல்லணும். வெளிநாடுகளில் சொல்றாங்கல்ல, 2 நாள் பிறகு 3 மணிலிருந்து 4 மணி சாயங்காலம் 1 மணி நேரம் மழை பெய்யும். எந்த பகுதியில் மழை பெய்யும்? அண்ணா நகர்ல மழை பெய்யும், அண்ணா நகர்ல மழை பெய்யும். அப்படி பல நாடுகள்ல இருக்கு. அந்த தொழில்நுட்பம் நம்ம கொண்டு வந்துட்டா நம்ம திட்டமிடலாம், பிளான் பண்ணலாம். இப்படி எல்லாம் இருக்கு. அதனால மிட்டிகேஷன், அடாப்டேஷன், திட்டமிடுதல் வேணும். இதெல்லாம் இன்னும் நாங்க ஒரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசா என்னென்ன செய்யணும்னு சொல்லி தயார் பண்ணி அதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். அதுக்குள்ள நீங்க உறுதி கொடுத்தது தானே கேட்கிறாங்க அவங்க. இப்போ திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள், வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதுவும் எழுத்து மூலமா கொடுத்தாங்க. அதை தானே கேட்கிறாங்க. 3 வருடங்கள் ஆகியும், 3 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு ஆகியும் இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஜாக்டோ ஜியோ அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும். 2003 பிறகு வந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல 4 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்துக்கு மாறி இருக்கிறாங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர் மாறி இருக்கிறாங்க. ஏன் உங்களால மாற்ற முடியாதா? என்ன காரணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதி. உங்களுக்கு எல்லாம் ஜாக்டோ ஜியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் வாக்கு. அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு அவங்களே போராட நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வாக்குறுதி என்னாச்சு? அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான். அதுக்குள்ள நீங்க மக்களுக்கு பாதிப்பு, இவங்களுக்கு பாதிப்பு, அது பாதிப்பு அதுக்கு ஏற்படாம அது நீங்க தீர்வு கொண்டு வாங்க. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க. எல்லா சில கட்சிகள் அதுக்கு அனுபவம் போதாதுன்னு சொல்றாங்க. சில பேர் வரவேற்கிறாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய பாமகவுடைய கருத்து? அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி இஷ்யூ. அதை பத்தி நான் கருத்து தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வரா அவர் வராரு அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப என்னால கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா என்னால பதில் சொல்ல முடியாது. ராமர் கோயிலுக்கு சில கட்சிகள் போறாங்க, சில கட்சிகள் போக மாட்டேன்னு வெளிப்படையா அறிவிப்பிட்டாங்க. பாமக போகுமா? யாரு போறாங்க? நாங்க முடிச்ச பிறகு போறோம். இந்த கூட்டத்தில் நெரிசல்ல போக முடியாதுங்களா?